நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். சில்லி சிக்கன்னா கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அதை நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். நம்ம வீட்டிலே கிடைக்கிற பொருளுங்களை வச்சே சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்றது தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருளுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் தேவைப்படும். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சில்லி சிக்கன் பவுட்ரு வந்து இப்போ ரெடிமேடாகவே கிடைக்கிது இல்லையா, அதனால் ஒரு 50 கிராம் சில்லி சிக்கன் பவுட்ரை வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். நான் ஆல்ரெடி இதை ஊற வச்சுருக்கேன், இது வீடியோக்காக காமிக்கிறதுக்காக. ஏன்னா 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் ஸ்ட்ரெயிட்டாக அதை பொரித்து எடுத்துக்கிறது போகிறேன். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் கூட அந்த மசாலாவை போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு தான் அதுக்கப்புறம் பொரிக்கணும். அப்போ தான் அந்த மசாலா அதில் நல்லா பிடிக்கும். நான் ஊற வச்சதை இனிமேல் பொரிக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடலாம். அதுக்குள்ளே அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே அந்த சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3/4 கிலோ சிக்கனில் 65-50 கிராம் மசாலா பாக்கெட்டை போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்ல மசாலா ஊறிடுச்சு. நான் ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ இந்த சிக்கனை அந்த எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்திங்களா, நல்லா முருகலாக ஆகிப்போச்சு. நல்லா ரெட் கலரில் சிக்கன் லெக் பீஸே நல்லா வெந்து போயிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்குவோம். மிச்சம் இருக்க மசாலா போட்ட சிக்கனையும் இதே மாதிரியே பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் எல்லாமே பொரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ அது கூட என்னென்ன பொருள்லாம் போட்டு வதக்கி இந்த சில்லி சிக்கன் சேர்க்க போகிறோன்றதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு இப்போ திரும்பவும் அதெல்லாம் வதக்கணும். அது என்னென்ன செய்யணுன்றதுக்காக கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயே இருக்குது இல்லையா, அதில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிந்தி இலை, ஒரு அன்னாச்சி பூ வச்சுருக்கேன். இது அதில் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். இதில் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மெலிசா அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 150 கிராம் வெங்காயம் கணக்குக்கு எடுத்துக்கோங்க. இதை அதை போட்டு வதக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஏற்கனவே சொன்ன அந்த மசாலாலாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம். இந்த சோம்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சீக்கிரம் வதங்கிடும். கடைசியாக டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே ஒரு 150 கிராம் குடமிளகாயும் அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, வெங்காயம் கட் பண்ண மாதிரி இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையும் அது கூட போட்டு வதக்கலாம். வெங்காயம் குடமிளகாலாம் வதங்கிட்டுருக்கு. முழுசாக அது வதங்கிறதுக்கு முன்னாடியே அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த வெங்காயம் குடமிளகா கூட காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி 2 2 இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாயும் அது கூட போட்டு நல்லா வதக்கலாம். ஏற்கனவே சில்லி சிக்கனுக்காக வெங்காயம் குடமிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட பொருள்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் கேசரி பவுடரும், காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வாசனைக்காக கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்து அது கூடயே போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாடை போயிட்டுருக்கும். இந்த டைமில் அதுக்கு டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அஜினமோட்டோவும், சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே போட்ட மசாலாலாம் நல்லா வெந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நீர்க்க கரைச்சிருக்கேன். இந்த மாவை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் இல்லை ட்ரையாக வேணும்னாலும் அது கூட அப்படியே சிக்கனை போட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். நான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். மசாலாலாம் இப்போ நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இப்போ ஏதாவது கூட குறைச்சல் அப்படி இருந்துச்சுன்னா உப்போ காரமோ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இது கூட போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை போய் ஹோட்டலில் வாங்குறத விட வீட்டிலே செஞ்சால் குறைஞ்சது ஒரு 5 பேராவது இதில் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.